ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முன்னால் ஆர்டிகல்ஸ் பார்ட் 1 பார்ட் 2ல் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆர்டிகல்ஸை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற சில பொதுவான விதிகளை பார்த்தோம். இப்போது ஆர்டிகல்ஸ் பார்ட் 3ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடம்புடைய பாகங்கள், அந்த பாகங்களுக்கு முன்னால் ஆர்டிகல்ஸை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோவை பாருங்கள். The article is not used before parts of the body, but they are generally used with possessive adjectives. முதலே சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க? The article is not used before parts of the body. பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு முன்னால் ஆர்டிகிள் பொதுவாக பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பட் தே ஆர் ஜெனரலி யூஸ்டு வித் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஆனால் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு முன்னால் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸுங்கிறது என்ன அப்படிங்கிறது பாருங்கள். அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கு பாருங்க கீழே. பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் மை, அவர், யுவர், ஹிஸ், ஹர், தர், இட்ஸ், இதெல்லாம் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். அதனால் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு முன்னால் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் சேர்த்து வரும். எக்ஸாம்பிளை பாருங்கள். கீப் யுவர் ஹேண்ட் டவுன். ஹேண்டுங்கிறது பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. அதுக்கு முன்னால் என்ன வந்திருக்கு? யுவர், பொசசிவ் அட்ஜெக்டிவ் வருது. அப்போ பார்ட்ஸ் ஆஃப் த பாடியோட என்ன வரும் அப்படின்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ் சேர்ந்து வரும். ஓப்பன் யுவர் மவுத், மவுத்துக்கு முன்னால் என்ன வருது? யுவர் அப்படிங்கிறது வருது. த டாக்டர் ஆஸ்க்டு மீ டு ஸ்ட்ரெச் மை ஹேண்டு, அப்போது ஹேண்டுக்கு முன்னால் மைங்கிறது வருது. ஃபோல்ட் யுவர் லெக் அப்படிங்க வரும்போது லெக்கு முன்னால் யுவர் வருது. அப்போது பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு முன்னால் என்ன வரும் அப்படின்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ் வரும். அடுத்த சென்டென்ஸை பாருங்கள். when there is a general reference and no particular person is referred to, then the is used with the part of the body. இதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா பாருங்கள். இன்னும் அந்த சென்டென்ஸ் பாருங்கள். when there is a general reference and no particular person is referred to, then the is used with the part of the body. மேலே சொன்ன எக்ஸாம்பிளில் கீப் யுவர் ஹேண்ட் டவுன் கொடுத்துருக்கு, யுவர் ஹேண்டு அப்படின்னு கொடுத்துருக்கு. குறிப்பிட்ட ஒரு ஆளை பற்றி சொல்லுது. ஆனால் எந்த ஒருத்தரையும் பற்றி குறிப்பிடாமல் பொதுவாக சொன்னால் அதுக்கு இந்த மாதிரி பொசசிவ் அட்ஜெக்டிவ் பயன்படுத்த வேண்டாம், தாங்கிறத பயன்படுத்தினா போதும். கீழே இருக்கிற எக்ஸாம்பிளை பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளை பாருங்கள். சம் மெடிசின்ஸ் டல் த பிரைன் அண்ட் அஃபெக்ட் த ஹார்ட். சம் மெடிசின்ஸ் டல் த பிரைன் அண்ட் அஃபெக்ட் த ஹார்ட். இது வந்து பொதுவான ஒன்று. சில மெடிசின்ஸ் என்ன பண்ணும்? பிரெயினை அஃபெக்ட் பண்ணும். டல் த பிரெயின் அண்ட் அஃபெக்ட் த ஹார்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படி கொடுத்துருக்கு. இது பொதுவாக உள்ள விஷயம். இந்த மாதிரி யாரையும் குறிப்பிடாமல் பொதுவான ஒரு விஷயத்தை சொன்னால் அதுக்கு முன்னால் அந்த இதில் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி வந்துச்சுன்னா அந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு முன்னால் தாங்கிறது யூஸ் பண்ணலாம். பிரெயினுக்கு முன்னால் தாங்கிறது யூஸ் பண்ணிருக்கு, ஹார்ட்டுக்கு முன்னால் தாங்கிறது யூஸ் பண்ணிருக்கு. ஓகேயா? திரும்ப மேலே உள்ள சென்டென்ஸை பாருங்கள். பட் இஃப் த ரெஃபரன்ஸ் இஸ் டு எ பர்டிகுலர் பர்சன் ஆர் பர்சன்ஸ் தென் பொசசிவ் அட்ஜெக்டிவ் இஸ் யூஸ்டு. அப்போ ஏற்கனவே சொன்னது போல் மேலே ஒரு எக்ஸாம்பிளில் கொடுத்தது போல் குறிப்பிட்ட ஒரு ஆளுடைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடி சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த பொசசிவ் அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணணும். ஆனால் பொதுவான ஒரு விஷயத்தை சொல்லும்போது பொசசிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ண வேண்டாம், தாங்கிறது யூஸ் பண்ணலாம். இந்த சம் மெடிசின்ஸுங்கிற எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தோம். அடுத்தது பாருங்கள். இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிளை பாருங்கள். அது வந்து குறிப்பிட்ட ஒருத்தருடைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடி குறிக்கிறது. மோகன் ஹேஸ் wounded his hand. ஹேண்டுன்னு வரும்போது அது மோகன்கிற ஒருத்தருடைய ஹேண்டுன்னு சொல்லும்போது அதுக்கு முன்னால் பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஹிஸ்ங்கிறது பயன்பட்டுருக்கு. அடுத்து மனிதர்களுக்கு 2 கால் இருக்குது, 2 கை இருக்குது, 2 காது இருக்குது, 2 கண் இருக்குது, 2 கண்ணை இருக்குது. இப்போது ஒரு குறிப்பிட்ட கையில், இடது கையில் இல்லை வலது கையில், வலது காலில் ஏதோ ப்ராப்ளம், அந்த குறிப்பிட்ட கையை காலை குறிக்கிற நவுனுக்கு முன்னால் தாங்கிறது யூஸ் பண்ணணும். அல்ல பொதுவாக கை அல்லது கால்னு சொல்லும் பொழுது
அதுக்கு முன்னால் ஹிஸ்ங்கிறது இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள், 3வது எக்ஸாம்பிளை பாருங்கள். மை சிஸ்டர் ஹேஸ் broken her leg. broken her leg. எந்த கால்னு சொல்லலை, பொதுவாக தான் சொல்லியிருக்காங்க. அதனால் லெக்குக்கு முன்னால் பொசசிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணிருக்கு. ஆனால் அந்த ஸ்லாஷ் கொடுத்து த லெஃப்ட் லெக், குறிப்பிட்ட எந்த கால் அப்படிங்கிறது சொல்கிறதுனால broken த லெஃப்ட் லெக் அப்படின்னு சொல்கிறதுனால லெஃப்ட் லெக்னு குறிப்பிட்றதுனால தாங்கிறது பயன்பட்டுருக்கு. ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருப்பாங்க, ரெஃபரன்ஸ் டு எ பர்டிகுலர் பர்சன். ரெஃபரன்ஸ் டு எ பர்டிகுலர் பர்சனுங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா மை சிஸ்டரை குறிக்குது. அடுத்து ஸ்லாஷ்க்கு அடுத்து பாருங்கள், டிஸ்டிங்விஷ் எ பார்ட் தட் ஹாஸ் அ பேர். இப்போது ஸ்லாஷ்க்கு அடுத்து அந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், த லெஃப்ட் லெக்னு கொடுத்துருக்கு. த லெஃப்ட் லெக்னு கொடுத்துருக்கிறதுனால குறிப்பிட்டு எந்த கால் அப்படின்னு குறிப்பிட்றதுனால முன்னால் லெஃப்ட் லெக்கு முன்னால் தங்கிறது பயன்படுத்திருக்கு. ஓகேயா? அதே மாதிரியான எக்ஸாம்பிள் தான் 4th எக்ஸாம்பிள். மை பிரதர் ஹேஸ் அ மோல் ஆன் ஹிஸ் சீக்கு. ஆன் ஹிஸ் சீக் அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்தது ஸ்லாஷ் கொடுத்து த லெஃப்ட் சீக்குன்னு கொடுத்துருக்கு. முதல்ல பொதுவான கன்னத்தில் ஒரு மோல் இருக்குது அப்படி சொல்லிருக்கு. ரெண்டாவது குறிப்பிட்டு த லெஃப்ட் சீக்குன்னு கொடுத்துருக்கிறதுனால லெஃப்ட்டுக்கு முன்னால் தாங்கிறது பயன்படுத்திருக்கு. ஓகே, புரிஞ்சுதா? Thank you for watching. Let us meet in the next video.